சாயங்காலமாக ஒரு 5:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். பீச்சுக்கு போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. இங்கேருந்து கிளம்பும்போது வெளிச்சமாக இருந்துச்சு. அங்கே போகிறதுக்குள்ளே இருட்டாயிட்டு. அப்படியே பீச்சில் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த கொஞ்ச நேரத்துலேயே ஹஸ்பண்ட் ஒர்க் சம்மந்தமாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எந்த ஒர்க் இருந்தாலும் ஃபோன் பேசிகிட்டே தான் நம்மக்கிட்ட தான் ஃபோன் பேசுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லாமல் ஒர்க் சம்மந்தமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் பிஸியாக இருந்தாங்க. பீச்சுக்கு போனால் கால் நினைக்காம போனால் எப்படின்னு கால் நினைக்கலான்னு போனால் ஹஸ்பண்ட் கால் எதுவும் நினச்சிடாத, ட்ரெஸ் எல்லாம் கரையாயிரும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டால் பக்கத்தில் ஹார்பர் இருக்கனால இந்த பீச் ஓரமாக ஃபுல்லாக ஆயிலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். போகிற வழியில் நம்ம சும்மா இருக்குமா ஒரு சமோசாவும் சிக்கன் ஸ்டஃப்டு பன்னும் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் 8:30 மணி ஆயிடுச்சு. ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பசஞ்சு வச்சுருந்தேன். அதையும் வச்சு சப்பாத்தி உருட்டாச்சு. அந்த தேய்க்கிறது நிற்கவே மாட்டேன்ட்டு ஒழுங்காகவே எப்படியோ ஒரு வழியாக தேய்ச்சி எடுத்து சப்பாத்தி போட்டாச்சு. அவருக்கு 3 எனக்கு 2ன்னு மத்தியானத்துக்கு வச்ச முட்டை குழம்பு வச்சு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு.